ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனந்துருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்த மனதுருக்கத்தை குறித்து இதிலே நாம் பார்க்கிறோம். அவர் ஜனங்களை பார்த்தவுடனே அவரை அறியாத ஒரு மனதுருக்கம் வருகிறது. ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சத்தியத்திற்காய் அழைகிறார்களே என்று உடனே அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்குகிறார். இதில் மட்டும் அவருடைய மனதுருக்கத்தை காண்பிக்கவில்லை. வியாதியஸ்தர்களை பார்த்தவுடனே அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை தொட்டு குணமாக்கி அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்புகிறார். எப்பேற்பட்டவர்கள் அவரிடத்திலே போனாலும் குஷ்டரோகிகள் மேலே அவருக்கு ஒரு மனதுருக்கம். என் இயேசுவின் சுவாபமே ஒரு மனதுருக்கம் உள்ளவர் ஒரு சுவாபமாக காணப்படுகிறது. அவரிடத்துல எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. இன்றைக்கு மனதுருக்கம் என்பது கடின இருதயங்களை தான் அநேகரிடத்திலே பார்க்க முடிகிறது. தங்களுக்கானவைகளவே பார்த்து கொண்டு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 2:4 வாசிக்கிறோம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று வாசிக்கிறோம். நமக்காக ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை அப்படி அல்ல. இயேசுவை போன்ற ஒரு மனதுருக்கம் அவசியம். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்தவுடனே நமக்கு ஒரு மனதுருக்கம் வர வேண்டும். என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, தேசத்தின் ஜனங்கள் அழிவதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மனதுருக்கம் வர வேண்டும். வியாதியஸ்தர்களை பார்த்தவுடனே நமக்கு ஒரு மனதுருக்கம், வியாதியில இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அந்த மனதுருக்கம் வறுமையானால் அவர்கள் மேலே நமக்கு ஒரு இரக்கம் வந்துவிடும். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நாம் செய்வோம். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வந்துவிடும். அந்த இயேசுவை போன்ற மனதுருக்கம் நமக்கு அவசியம். யாரை பார்த்தாலும் அவர்கள் மேலே நமக்கு ஒரு மனதுருக்கம் வர வேண்டும். ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே என்ற ஒரு மனதிற்கும் கடின இருதயங்கள் இருக்குமேயானால் அதை நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். சுயநலமாக நான், என் குடும்பம், என் பிள்ளைகள் இப்படியே வாழ்ந்து கொண்டு போகாதபடி இயேசு கிறிஸ்து தனக்கென்று வாழவில்லை, பிறருக்காகவே அவர் வாழ்ந்தார். எல்லார் மேலும் அவருக்கு ஒரு மனதுருக்கம் வந்துவிடும். அந்த மனதுருக்கம் வந்தால்தான் நாம் பிறர் அவருடைய கஷ்டங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்று அர்த்தம். யாராகிலும் நம்மிடத்திலே அவருடைய கஷ்டங்களை வந்து சொல்லும் பொழுது நமக்கு அவர்கள் மேல ஒரு மனதுருக்கம் வருமேயானால் அந்த பாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், அவர்களுக்காக நாம் உதவுவோம். யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. எது பக்தி? எது ஆண்டவருடைய பிள்ளைக்கு அழகு? திக்கற்றவர்களும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். அந்த மனதுருக்கம் நமக்கு வறுமையானால் நாம் தான் இந்த உலகத்திலே பக்திவான்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை நேசிக்கலாம், ஆலயத்திற்கு போகலாம். ஆனால் பக்தி உள்ள வாழ்க்கை என்பது என்ன என்றால் இயேசுவை போன்ற மனதுருக்கம் நமக்கும் அவசியம். யாரை பார்த்தாலும் அவர்கள் மேல் ஒரு மனதுருக்கம். சுயநலமான வாழ்க்கை, நமக்கான வாழ்க்கை வாழாமல் பிறர் படுகிற திக்கற்ற பிள்ளைகள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் இவர்களை பார்த்த உடனே நமக்குள்ளாக ஒரு மனதுருக்கம் வந்து அந்த மனதுருக்கத்தினாலே நாம் அவர்களுக்காக ஜெபிப்பதோ அல்லது அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வதுதான் ஆண்டவர் விரும்புகிற பக்தி. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல குணாதிசயம் அதுதான். எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்தவுடன் மனதுருகி அவருக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். நமக்கும் பாவத்தில் வாழ்கிற ஜனங்களை கண்டவுடனே ஒரு மனதுருக்கம் வர வேண்டும். ஏழைகளை கண்டவுடன் ஒரு மனதுருக்கம் வர வேண்டும். வாலிப உலகம் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் பாவத்திற்குள்ளாய் போகும் பொழுது அவர்களை பார்த்தவுடன் நமக்கு ஒரு மனதுருக்கம் வர வேண்டும். ஐயோ, இந்த பிள்ளைகள் இப்படி பாவத்திலே வாழ்கிறார்களே, அந்த மனதுருக்கம் வறுமையானால் அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிப்போம், விதவைகளை ஆதரிப்போம், நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுவாபமாகிய மனதுருக்கத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை இயற்கையா அந்த சுவாபம் இருக்காது, கடின இருதயமா இருக்கும், யாரையும் பார்க்காத ஒரு வாழ்க்கை, தனக்கான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட இருதயம் இருந்தால் கர்த்தர் அந்த கடின இருதயத்தை உடைத்து மனதுருக்கமுள்ள இருதயமாய் உங்கள் இருதயத்தை மாற்றுவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர்த்திரளான ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருப்பதை கண்டவுடன் மனதுருகி ஆண்டவர் என்று வாசிக்கிறோம். உம்முடைய மனதுருக்கம் எங்களுக்கும் தேவை ஆண்டவரே. வியாதியஸ்தர்களை பார்த்தவுடன் மனதுருகினீர், திக்கற்றவர்கள் மேல் மனமிறங்கினீர் ஆண்டவரே. அந்த மனதுருக்கத்தை எங்களுக்கு தாரும். அநேக நேரங்களுடைய இருதயங்கள் கடினமாய் காணப்படலாம்.
கொண்டிருக்கிறோம், எங்களுக்கானவைகளையே யோசித்து சுயநலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனிமே அப்படி அல்ல ஆண்டவரே. எல்லா கடின இருதயங்கள் உடைக்கப்பட்டு எங்களுடைய இருதயம் ஒரு மனதுருக்கம் உள்ள இருதயமாய், எங்களிடத்துல யார் வந்து தங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டாலும் எங்களுடைய இருதயம் அப்படி ஒரு மனதுருக்கம் உள்ள இருதயமாய் மாறி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும், தேசத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கவும், பாவத்தில் உள்ள ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கவும், மனதுருகி அவர்களுக்கு உதவி செய்யவும், திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆதரிக்கவும் அந்த நல்ல குணாதிசயத்தை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீ தந்தவர்களே ஆசீர்வதியும். இதனால் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.